2024 ஆகஸ்ட் 1ஆம் தேதி உச்ச நீதிமன்றத்தில் அருந்ததியர் உள் இட ஒதுக்கீடு வழக்கில் 7 நீதி அரசர்கள் கொண்ட அமர்வு வழங்கிய தீர்ப்பு. மாநில அரசுகள் தரவுகளோடு உரிய ஆதாரங்களோடு வழங்குகின்ற உள் இட ஒதுக்கீடு செல்லும் என்ற வரலாற்று தீர்ப்பை வழங்கியது. அத்தீர்ப்பு சமூக நீதிக்கு எதிரானது என்று விடுதலை சிறுத்தைகளின் கட்சித் தலைவர் திருமாவளவன் அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் அந்த தீர்ப்பை உடனடியாக நிறுத்தி வைக்க வேண்டும், அதை மீண்டும் சீராய்வு செய்து ரத்து செய்ய வேண்டும் என்று சீராய்வு மனுவை தாக்கல் செய்தார். அதனைத் தொடர்ந்து மீண்டும் உச்சநீதிமன்றத்தில் அவர்கள் வழங்கிய சீராய்வு மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட உச்சநீதிமன்றம் இன்று 4 முதல் 10 வரை 2024 இந்த மனு தள்ளுபடி செய்யப்படுகிறது, ஏற்கனவே வழங்கப்பட்ட தீர்ப்பு உறுதி செய்யப்படுகிறது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. இதை வரவேற்கும் வகையில், பாராட்டும் வகையில் ஆதித்தமிழர் பேரவையின் சார்பில் அருந்ததியர் சமூக மடம் அறக்கட்டளை சார்பிலும் அவிநாசியில் இன்று சமூக நீதிக்கான தலைவர் தந்தை பெரியார், அருந்ததியர் உள் இட ஒதுக்கீடு சட்டத்தை அமல்படுத்திய தலைவர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களுக்கு நன்றி செலுத்தும் விதமாக மலர்கள் தூவி மரியாதை செய்தனர். ஆதித்தமிழர் பேரவையின் நிர்வாகிகள் அழுதலை செல்வன் துணை பொதுச் செயலாளர், நீலமலை முத்துசாமி தலைவர், அவிநாசி அருந்ததியர் சமூக மடம் அறக்கட்டளை, செந்தில்குமார் செயலாளர், அவிநாசி அருந்ததியர் சமூக மடம் அறக்கட்டளை, அவிநாசி காமணி, திருப்பூர் வடக்கு மாவட்ட செயலாளர் ரங்கசாமி, அவிநாசி ஒன்றிய செயலாளர் நடராசன், மாவட்ட நிதி செயலாளர் சின்னசாமி, மாவட்ட துணை செயலாளர் முத்துக்குமார், திருப்பூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் மோகன்குமார், திருப்பூர் வடக்கு மாவட்ட இளைஞரணி செயலாளர் குமார் உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்று சிறப்பித்தனர். ஆதித்தமிழர் பேரவை, திருப்பூர் வடக்கு மாவட்டம் மற்றும் அவிநாசி அருந்ததியர் சமூக மடம் அறக்கட்டளை. தந்தை பெரியார், தந்தை பெரியார், டாக்டர் கலைஞர், புரட்சியாளர் அம்பேத்கர், புரட்சியாளர் அம்பேத்கர். உச்ச நீதிமன்ற தீர்ப்பு, உச்ச நீதிமன்ற தீர்ப்பு, அருந்ததியர் உள்ளிட ஒதுக்கீடு, உச்ச நீதிமன்ற தீர்ப்பு, உச்ச நீதிமன்ற தீர்ப்பு.